தங்கமயில் வழங்கும் சுபமுகூர்த்த சிறப்பு சலுகைகள். ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. திமுகவும் காங்கிரஸும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா கடந்த 2 வாரமா 2 பேருக்குள்ளாரையும் ஒரு சின்ன மனக்கசப்பு, ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப மனசின் பாரம், நண்பர் கூட்டம், பிரியும் நேரம்ங்கிற மாதிரிதான் தோணுது. பிரிவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த 1 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு, திமுக கூட காங்கிரஸ்குள்ள பிரச்சனை இருக்கு, ஏன் அந்த பேச்சுவார்த்தையான குழு அமைக்கவே இல்லைன்னா கேட்டாரு. நேற்று ரகுபதி எல்லாம் சொன்னாரு, விரைவில் சரியான நேரத்துல நாங்க அமைப்போம் அப்படின்னு. இதை கட் பண்ணி நம்ம அப்படியே டெல்லிக்கு போனோம்னா, நேற்று ராகுல் காந்தி, கார்கே, ப. சிதம்பரம், அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அப்புறம் 77 புதுசா நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாரும் கூடயும் ஒரு பெரிய மீட்டிங் போட்டாரு ராகுல் காந்தி. கோஷ்டி மோதல் இல்லாம அந்த மீட்டிங் முடிஞ்சதே பெரிய விஷயம் தான். உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டப்ப பல பேர் வந்து டிஎம்கே சொல்லியிருக்காங்க, பல பேர் டிவிகேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சில செய்தியாளர்கள் வந்து வெளியே வந்து சொல்றப்ப அதுலயும் அந்த செய்தியாளர்களோட கூட காங்கிரஸ்காரங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, ஓகே நமக்கு அதிகமான தொகுதி வேணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இந்த முறை வந்து கூட்டணி அரசாங்கம் அமைக்கணுங்கிறது ஒண்ணு பேசப்பட்டது. அமைச்சர் சில பேர் ஆகணும் விருப்பப்பட்டதாகவும் வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம காங்கிரஸோடைய ஓட் பேங்க்கும் வச்சுதான் திமுக ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க இங்க. பட் ஆனா நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. 2004-09 மத்தியில கூட்டணி ஆட்சியில திமுக உறுப்பினர்களை நம்ம அமைச்சராக்கணும் தானே, இப்ப ஏன் நம்ம வந்து கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியா இருக்கு. ஆமா, வெளியில வந்து செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆமா கூட்டணி ஆட்சி அமைக்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னா கூட வந்து பேசியிருந்தாருங்க. அதற்கு பிறகு இந்த சரியான நேரம் வரும்னு சொல்லியிருந்தாப்புல ரகுபதி. இதெல்லாம் பெரிய சலசலப்பு. திருப்பி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே நேற்று வந்து அவசரமா திமுக அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி தோழமை கட்சியோட பேசுறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு தான் சொல்றாங்க. இதுல பேச போது உறுதி, உறுப்பினர்கள் யாருன்னு அப்புறம் சொல்லுவோம், அது பின்னர் அறிவிக்கப்படுங்கிற மாதிரி டேட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த மீட்டிங் உள்ள முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர் என்ன சொன்னார்னா, 70 நாட்கள் ஆச்சு நான் முதல்வரை போய் பார்த்துட்டு வந்து, இப்போ வரையும் கூப்பிடாம இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, தொண்டர்களும் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு உடன்பிறப்பு டோன்லேயே பேசுவாரு செல்வ பெருந்தகை. ஆனா நேற்று கதர் சட்டையை மாட்டிட்டு தான் டெல்லிக்கு போயிருப்பாரு போல. அவரே வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உடனடியா திமுக வந்து குழு அமைக்கணும், ஏன்னா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, தொண்டர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இது வந்து இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த 1 வாரம் கூட கொடுக்க மாட்டாங்க, அதானே எங்க பிளானேன்னு டிஎம்கே நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் நாங்க ராகுல் காந்தி கார்கேயோட அந்த பிரச்சார பயண திட்டத்தை கூட நாங்க வடிவமைச்சிட்டோம், அப்படிங்கும்போது இதை கூப்பிடணும், நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டிருந்தாரு. ஆமா, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, என்னென்ன தொகுதிகள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, முடிஞ்சா சோனியா காந்தி, கார்கே, கேசி வேணுகோபால், இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரதுக்கு ஒரு திட்டம் எங்களுக்கு தேவை இருக்கு. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேசிய தலைவர் நிறைய வேலைகள் வேற இருக்கும், எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் தாண்டி வேட்பாளர் தேர்வுமே இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ்குள்ள பல உள்ளாடி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இறுதி கட்டத்துல வேட்பாளர் யாராவது தேர்ந்தெடுத்து சில பேர் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் திமுக என்ன சொல்லுவாங்க, பாருங்க நாங்க வேலை பார்க்கறோம், காங்கிரஸ் வேலை பார்க்க மாட்டேங்கலாம் சொல்லுவாங்க. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு பஞ்சாயத்து பண்றாங்க கூட்டணிக்கு வர்றதுக்கே அப்படிங்கும் போது நாளைக்கு டிஎம்கே தானே இறங்கி வேலை பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்களா நீங்க தான் பிரச்சனை பண்ணீங்களான்னு கைவிட போறாங்க கைய. அதான் எதிர்கட்சியில் விமர்சனம் பண்றாங்க, அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பதில் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்து அமைச்சர்கள் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டணி ஆட்சி சாத்தியம் கிடையாது, நேற்று கூட ராஜகண்ணப்பன் காங்கிரஸுக்கு இதே வேலையா போச்சு, 2 பேர் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உடைச்சல் கூட இல்ல, உயிரை வாங்குறாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு முதலமைச்சர் போட்டு உடைச்சிட்டாரு அதை. ஆமா, இந்தியா டுடே சம்மிட் வந்து சென்னையில நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து முதலமைச்சர் முதல்ல போய் பேசியிருந்தாரு. பேசும்போதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்லாம் சொல்றாங்க, பட் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தனக்கு ஒத்து வராதுங்கிறத தமிழ்நாட்டு பேர்ல எழுதிட்டாரு. அந்த மாதிரி இங்க உள்ளவங்க விரும்புறது இல்லை, அது கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப திமுகவுடைய முகமே முதல்வர் தான். என்னதான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சா கூட ஸ்டாலின் சொல்றதா முடிவா இருக்கும். இப்ப ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கே செல்வ பெருந்தகை கருத்து சொல்லியிருக்காரு. கந்தர்வ கோட்டையை ஆடுற மாதிரி இருக்கு அவரோட கருத்து. ஆமா, முதல்வர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா வந்து தலைமை ரெண்டும் பேசி, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி ஒரு முடிவெடுப்பாங்க இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்துலன்னு சொல்றாரு. இப்ப திமுக தலைமை யார், உதயநிதி ஸ்டாலினா?
இது என்ன புது ரூட்டா இருக்கு. ஆனா அவர் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. முதல்வரோட தனிப்பட்ட கருத்துங்கிற ரேஞ்சில தான் இந்த கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு முதல்வர் சொன்னதை அவர் டீல் பண்றாரு செல்வ பெருந்தகை. அதுக்கப்புறமும் இதையும் சொல்றாரு, தலைமை பேசி முடிவு எடுக்கும். முதல்வர் வேற தலைமை வேறயா? நல்ல கூட்டணியா இருக்குல்லப்பா. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை மீட் பண்ணதுல இருந்தே திமுக எதிரா அதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு இவங்க ஏன் வந்து முடிவு பண்றாங்க, அந்த ஒரு போலியான ஒரு கருத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கதான் வந்து முயற்சி பண்றாங்க, ஏத்துப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா சில பேருக்கு மனசு இல்லைன்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்கு. அப்பெல்லாம் திமுக நோக்கி தான் அது விமர்சனம். ஆமா, அதே மாதிரி மாணிக்கம் தாகூர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க, கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தொங்கு சட்டமன்றம் வரும் அந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா 2006 ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு வராரு. 2006 தமிழ்நாடு காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2006 வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது கூட கலைஞர் வந்து உங்களுக்கு எல்லாம் இதயத்துல இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைச்சரவை முழுக்க திமுக காரங்களே வச்சுக்கிட்டாரு. அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்களா, 20 வருஷம் கழிச்சு இப்பதான் முடிச்சுக்கிறாங்களா காங்கிரஸ். இப்பதானே விஜய் வந்திருக்காரு, அவரை வச்சுதான் நாங்க இதை கேட்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு 9% வாக்குகள் இருக்கு, இந்த 9% வச்சுதான் பல பேர் வெற்றி அடைவாங்க, தோல்வி அடைவாங்க, எங்களை இழந்தாங்கன்னா லாஸ் வந்து எங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தான் அப்படின்னு பேசுறாங்க. ஓகே, இப்ப டிவிகேக்கு போனா சீட்டு நிறைய கிடைக்கும், ஜெயிச்சாங்கன்னா சில பேர் அமைச்சர் ஆயிரலாம். அது ஆட்சி அமைக்கிறத விடுங்க, முதல்ல எம்எல்ஏவா இவங்க ஜெயிக்கணும், அங்க போய் கான்பிடண்டா இருக்காங்கப்பா பல பேரு. அதனாலதான் ராகுல் காந்தி கிட்டே போய் சொல்லிருக்காங்க, ஏன் ரொம்ப நாளா நம்ம வந்து திமுக ஜெயிக்க வருது, நம்ம கட்சி உழைக்கணும், நம்மளே ஜெயிக்கலாம், திருப்பி வந்து காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரவே முடியும். ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் தோற்றத்தை மாத்தி பேசுறாங்க இங்க. ஆமா, இதுல டெல்லியில வந்து என்ன, டெல்லியிலே வந்து நம்ம இங்க சொல்றோம் 2 பிரிவா, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கேன்னு இருக்காங்கன்னு. டெல்லியிலயும் அப்படி வந்து ஒரு பிரிவு இருக்கதா தான் சொல்றாங்க. கார்கே, ப சிதம்பரம்லாம் வந்து டிஎம்கே கூட இருக்கணும் அப்படிங்கறதான் விரும்புறாங்க. ராகுல் வந்து வெளிப்படையா எதுவும் வெளிப்படுத்தலனா கூட அவருக்கு விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு காரணம் என்னன்னா 2014 ஆட்சிக்கு போனதுக்கு காரணமே 2G தான். அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கெட்ட பேர் வாங்கி கொடுத்த கட்சி திமுக தான் நினைக்கிறாங்களா அவங்க. அதெல்லாம் நினைப்பாங்க. அதே மாதிரி கேசி வேணுகோபால் அவர் வந்து விஜய் கூட போகணுங்கிறதுல அவருக்கு குறியா இருக்காரு. ஏன்னா கேரளாவில் நம்ம சிஎம் ஆகணும், ரொம்ப டஃப்பா இருக்கு ஃபைட்டு, விஜயை கூட்டு போய் அங்க ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணா கூட ஒரு 2% வாக்கு வந்தாலும் நமக்கு கெயின் தானே அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்படி அவங்க கட்சிக்குள்ளே ஆளாளுக்கு ஒரு கணக்கு போட இந்த கூட்டணி இறுதியாகாம இருக்கு. டிஎம்கேவும் சரி இழுத்து அடிப்போம், எவ்வளவு முடியுதோ இழுத்து அடிப்போங்கிற மாதிரி தான் அவங்களும் போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாத லக்கேஜா அல்லது தேவையான லக்கேஜா அப்படிங்கிறத பிப்ரவரி 22 மேல நமக்கு வந்து தெரிய வரும். ஆனா இன்னுமே ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு ஸ்டாலினும் சொல்றாரு, கனிமொழியும் சொல்றாங்க. காங்கிரஸ் மதிக்கலன்றீங்களா? அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங் தாங்கிற மாதிரி இருக்காங்க அவங்க. விகடன் வெப் டிவில ஈகோ இந்தியா அதோட சீசன் 2 வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 3வது எபிசோடு வெளியாயிருக்கு. அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், அதுக்கும் உங்க ஆதரவை கொடுங்க. திமுக காங்கிரஸுக்கும் பிரச்சனை, இது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுன்னு பாக்குறப்ப பாஜக அதிமுக தான். சரி, திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பாக்குறாங்கிறத பார்க்கலாம். சிபிஎம் கட்சியுடைய மாநில தலைவர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதே தேவையில்லாத ஒரு பேச்சு தான், அது இல்லாம திமுக ரொம்ப அரவணைச்சுதான் போறாங்க, சரியான நேரத்துல அந்த பேச்சுவார்த்தை குழு அமைப்பாங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் சொல்ற இறக்குங்க தம்பி அப்படிங்கிறாங்க காங்கிரஸுக்கு என்னன்னா ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க பட்சத்துல ஒரு தான் சிகப்பு கம்பளம் விரிச்சு அப்பாவெல்லாம் தூது விட்டு இருக்காப்புல விஜய், பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அதனால அவசரப்படுறாங்க காங்கிரஸ். சிபிஎம் விசிகா கூட அந்த ஆசை இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு. பட் காங்கிரஸ் பண்றது வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியா இருந்த குஷ்பா தான் வந்து சொல்றாங்க, காங்கிரஸ் போற போக பார்த்தா தமிழ்நாட்டுல தனிச்சுதான் நிக்கணும் போல இருக்கு, அனாதை ஆயிடுவாங்க போல இருக்குன்னு இப்ப சாபம்லாம் கொடுக்குறாங்க. தனிச்சு நிக்கணுமா? 234 பேருக்கு எங்க போறது? 77 புதிய மாவட்ட செயலர் போயிருக்காங்க, மீதி ஒரு 100 சுச்சம் தானே சேர்த்துருவாங்க. அதெல்லாம் ஓகே அந்த அளவுக்கு தைரியம் தான் காங்கிரஸுக்கு இருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டுல. சரி, ஓகே. அதே மாதிரி அன்புமணி அவர் வந்து என்டிஏல இருந்து இந்த கூட்டணியை பார்த்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணியில வந்து இருக்கிற கட்சிகளே திமுக ஆட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க, திமுக மேலேயும் அதிருப்தியில இருக்காங்க, அதனால அவங்களே தோக்கடிச்சிருவாங்க, எங்களுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திமுக தொகுதி பங்கீடு தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துற குழுவுல அமைச்சர் துரைமுருகன் எப்பயுமே இருப்பாப்ல. இப்ப துரைமுருகனுக்கு வந்து நேற்று நைட் அவருடைய வீட்டுல கொஞ்சம் விழுந்திருக்காரு, அதனால அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நேற்று நைட்டே முதல்வர் போய் எப்படி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற துரைமுருகனை பார்த்து பேசியிருக்காரு.
அவருக்கு காலில் அடிபட்டிருக்கான், மருத்துவர் வந்து கொஞ்சம் ஓய்வு இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதி அவர் வர்றது வந்து சந்தேகம் தான். அவர் ஆனா தேவைப்படுவாரு திமுகவுக்கு, பேசி இவங்களெல்லாம் சரி பண்ணணும்னா. கொஞ்சம் டென்ஷன் இருந்தா கூட கலகலப்பா பேச்ச மாத்தி என்ன ஓய் இருங்க ஓய்ட்டு அந்த காலத்துல என்ன தெரியுமா நடந்துன்னு ஆரம்பிச்சு கதையை சொல்லி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு கூட நடத்துவாங்களாங்கிறதெல்லாம் தெரியணும். ஆனா அவர் சீக்கிரம் குணமாயி வரணும். இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர்கள் 2 பேரு கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா KN நேருவும் சேகர் பாபுவும் ரொம்ப ஜோவியலா பேசுற மாதிரி ஒரு வீடியோ. ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சென்னையில ஒரு மேம்பாலம் திறப்பு வந்து நடக்க போகுது. அதுக்கான பணிகளை போய் ஆய்வு பண்ணிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. கூட்டணி பத்தி கேட்கும்போது KN நேரு உள்ளூர் அமைச்சரை கேளுங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாபுவை கையை காட்டி உள்ள இழுத்து விடுறாரு. அவரு உச்சவர் மூலவர், அவன் எங்க முதல்வர் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நகர்ந்து போறாரு. என்ன என்கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அவர்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பயமாங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து சேகர் பாபுவை பார்த்து கேட்கிறாரு. அந்த கல்லூரி படத்துல வரும்ல, நீ சொல்ல நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜகண்ணப்பன், தேமுதிக எந்த பக்கங்க போகணும்னு வந்து ராஜகண்ணப்பன் வந்து கேட்டிருக்காங்க. கடுப்பாயிட்டாரு அவரு. ஏங்க பெரிய பெரிய கட்சியெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப தேமுதிகலாம் ஒரு கட்சி நீங்க கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா, போங்க அப்படின்னு பத்திரிகை திருப்பி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து தேமுதிக நிர்வாகி காதுல விழுகாம இருக்கணும், இல்லாட்டி கோவப்பட்டுருவாப்புல. அவர் ஏற்கனவே வந்து பிபி எகிரி 3 தடவை ஜெயிலுக்கு போனேன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. தேமுதிகலாம் ஒரு கட்சியாங்க, இதையாங்க ஒட்டிக்கிட்டு நீங்க தூக்கி எறிய பத்திரிகையாளர் இப்படி எல்லாம் சொன்னது இல்ல, இப்ப ராஜகண்ணப்பன் இப்படி எல்லாம் சொல்றாப்புல. இது எப்படின்னு எரியுங்கிற மாதிரி உடைச்சு விட்டாரு. அதான் தேமுதிக இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தாம டைரக்டா பிஜேபி அவங்களுடைய முதலாளிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இதை யார் சொல்றாங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம் சரி வரல, ஸோ அதனால அவங்க ஸ்டைல்ல பண்ணுவாங்க போல பிஜேபி வந்து மத்திய அமைச்சர்லாம் கேட்டதுனால பிஜேபியே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யாரு, தேமுதிக வந்து மத்திய அமைச்சர் பதவி கேட்கறாங்களாம் 0.4க்கு. ஆமா, இது அதிமுகக்கே அந்த தைரியம் இல்லை, மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கல. இவங்க என்னவோ போயிட்டு மத்திய அமைச்சர் பதவி கேட்கறதுனால அவங்க வந்து டைரக்டா டெல்லியில இருந்து பேச்சுவார்த்தை நடக்குது. யாரு சமைச்சா என்ன, சாப்பாடு ரெடியானா ஓகே தானேங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். ராஜ்யசபாவுக்கே இங்க ஒன்னும் முடியல, 2 பேரும் ஓகே சொல்றேன்னா சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் 2 பக்கமும் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரதா ஒத்துக்கிட்டாங்க, போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, தை பிறந்தாலும் வழி பிறக்கும்னாங்க, தையே முடிய போகுது, இன்னும் 2-3 நாள்ல தைய முடிய போகுது, அடுத்த மாசம் பறக்க போகுது. ஓபிஎஸும் தை முடியறப்ப சொல்றேனாரு, அவரையும் ஆளக்கானோம். அவர் தான் எந்த தைன்னு சொல்லல, இந்த அடுத்த வருஷம் கூட சொல்லுவாரு. ஜனவரி 10ன்னு சொன்னாங்க பிரேமலதா விஜயகாந்த், அன்னைக்கும் சொல்லல. பிப்ரவரி 10 முடிஞ்சு போச்சு, இப்ப தையும் முடிய போகுது. என்ன நிலைப்பாடுறாங்கன்னே புரியல. மேபி அந்த காங்கிரஸ் கழட்டி விட்டோம்னு, ஐயா நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு திமுக கிட்ட போய் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, விசில் சத்தம் எங்க கேட்டாலும் திமுக காரங்களுக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஊதிட்டே இருக்கீங்களே நினைச்சிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஐயோ, அப்ப இனிமேல் தியேட்டருக்கே போக முடியாது. சின்னவர் தான் படத்துல நடிக்கிறது இல்ல, அதோட சின்னவர் இப்ப ப்ரொடியூசரே மாறிடுறாங்கல்ல. அப்போ அவர் வாழணும்னா எல்லாரும் விசில் அடிச்சாதான் அந்த ப்ரொடியூசர் கம்பெனி வாழ முடியும், ப்ரொடியூசர் வாழ முடியும். தியேட்டருக்குள்ள அடிச்சுக்கலாம் போல, தெருவோரத்துல அடிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு உத்தரவே போட்டிருக்காரு. யாருன்னா திமுகவோட கவுன்சிலர் அயூப் கான். அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல கவுன்சிலரா இருக்காரு, சிவகங்கையில அந்த நகர்மன்றத்துல. அங்கே ஒரு தூய்மை பணியாளர் இந்த மாதிரி விசில் அடிச்சு குப்பைகளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க பார்க்க முடியுது. இவர் போய் அவர்கிட்ட இனிமே விசில் அடிக்க கூடாது, இனிமே இந்த ஒலிபெருக்கில நீங்க வந்து இந்த மைக்கை வச்சு பேசுங்க, வெளியே கூப்பிடுங்க, வந்தோடனே குப்பையை வாங்கிக்கோங்க, இனிமே விசில் சத்தம் கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் உத்தரவு போட்டு அந்த விசில வாங்கி குப்பை தொட்டிலே போட்டு போயிட்டாரு. சரி, அப்ப வீட்டுல குக்கருக்கு விசில் வைப்பாங்க, அப்ப என்னோட பானையில சமைக்க போறாங்களா அது தெரியல. பஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டக்டரா நிப்பாட்டுப்பா நில்லுப்பான்னு சொல்ல வேண்டியதான். ஆமா, அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் அவங்ககிட்ட தானே இருக்கு, அரசாங்க ஊழியர்கள் தான் அவங்களுமே. இந்த அரசாங்க ஊழியர்கள் உத்தரவு போட்டு ஜியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பா இருக்கும். ஆமா, அதே மாதிரி வந்து தாவேக்கால இருந்து கள ஆய்வு பண்றதுக்காக பாரிமுனைக்கு போயிருக்காங்களாம். அங்க போயிருந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, திமுகவினர் வந்து அவங்கள வந்து விரட்டுறாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, யாரு அனுமதி கொடுத்தா நீங்க எல்லாம் பண்றீங்கிறதெல்லாம் காட்சிகளா பதிவாயிருக்கு. அதுல பல பேரை தாக்கிட்டதா இப்ப தாவேக்காலன்னு சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கவங்கள ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் போய் பார்த்தாங்க. விஜயும் வந்து ஒரு கள ஆய்வு போனாங்க, ஜனநாயக முறைப்படி இவங்க ஜனநாயகத்தோட குரல் வலையே நசுக்கிறாங்கிற மாதிரிலாம் பதிவு போட்டு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு.
சேகர் பாபு வந்து என்ன சொல்றாருன்னா, அது பொதுமக்கள் வந்து தாவேகாரங்களோட சண்டை நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சேகர் பாபுக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும். திமுக காரங்களும் பொதுமக்கள் தானே. இது ஆரம்பம் தான். இன்னும் எலெக்ஷனுக்கு போக போக இந்த மாதிரி நிறைய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஆமா. தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை மாத்திட்டு பிரசோபகுமார் வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்ப அந்த வட தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்காரு. அவர் தான் இந்த பொறுப்புக்கு நியமிச்சிருக்காங்க. மார்ச்ல பதவி ஏற்றுக்க போறதா சொல்றாங்க. இந்த கேசவ விநாயகம் தூக்கப்பட்டதுக்கு அண்ணாமலை தான் காரணம் எல்லாருமே சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அண்ணா அதுக்கெல்லாம் நான் எப்ப நான் காரணமா இருப்பேன். இப்போதான் அமைப்பு செயலாளர்ங்கிறது ஒரு முக்கியமான போஸ்ட் தான். அது வேணா எடப்பாடி காரணம்னு சொல்லுங்க, அது எப்படி இதுக்கு நீங்க சொல்லலாம்? கேரளாவில் அமைப்பு செயலாளர் கிடையாது, பக்கத்து எல்லாம் அமைப்பு செயலாளர் கிடையாது. அது கட்சியோட நிர்வாக ரீதியா அடிக்கடி மாத்துற ஒரு விஷயம் தான். இதுக்கெல்லாம் எப்படின்னா அது ஒரு அரசியல் பதவியே கிடையாதுண்ணா அப்படிங்கிறாரு அண்ணாமலை அண்ணன். அவர் பதவியே கிடையாதுங்கிற மாதிரி கேசவ விநாயகம் இவ்வளவு நாள் இருந்த பதவியே ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அது முக்கியமான ஒரு பதவி தான் அதுங்கிறது. ஏன்னா RSSக்கும் பாஜகவும் ஒரு பாலமா செயல்படுற ஒரு பதவி. தமிழ்நாட்டுல யார உறுப்பினரா நியமிச்சாலும் நிர்வாகியா நியமிச்சாலுமே எங்க மீட்டிங் போனாலுமே அதுக்கு அமைப்பு செயலாளர் தான் அனுமதி வந்து கொடுக்கணும். ஆமா, அந்த பாலத்துலதான் இப்போ விரிசல் விழுந்து அவரை அனுப்பிச்சிருக்காங்க. இவருக்கு ஏதோ பொறுப்பு உடைச்சிட்டாங்கப்பா. அதே மாதிரி இவருக்கு அண்ணாமலைக்கு ஏதோ பொறுப்பு வருதுலாம் சொல்லது இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறாரு. வெயிட் பண்ணி அதான் சொல்லிருக்காருல்ல, என்ன வியூகத்தை பண்றீங்க, ஒரு A4 ஷீட்ல பேப்பர் கொடுத்துட்டா வியூகமா மாறிடுமா? அவரு தான் வந்து கேட்டப்ப ஒரு இதுல கொண்டு வந்து ஒட்டி கொண்டு வந்தாப்புல, ஸ்டாம்ப் ஒட்டி கொண்டு வந்து வாட்சினாப்புல, அதான் ஒரு வியூகம். எக்ஸல்ல போட்டாதான் வியூகம். அந்த மாதிரி இல்லாம A4 ஷீட்ல கொடுத்தீங்கன்னா வியூகம் ஆயிடுமா? வியூகம் வகுக்கிறது யாரு? பிஜேபிக்கு சாணக்கியர்லாம் சொல்லுவாங்களே, அமித்ஷாவுக்கே சவால் விடுறாரு அண்ணாமலை. டிரான்ஸ்பரன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அமைப்பு வந்து சர்வதேச அளவில் இயங்கி ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு ஊழல் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஊழல் கண்ணோட்ட குறியீடுன்னு ஒரு குறியீடு போடுறாங்க. இதுல 100 மார்க் எடுத்திருந்தா அந்த நாட்டுல ஊழலற்ற ஒரு நாடு. பாயிண்ட் கம்மியாயிட்டே வரப்ப ஊழல் அதிகமான நாடு. 0 வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த நாட்டுல ஒன்றும் பண்ண முடியாத ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டோமா இல்ல? இப்ப டிரான்ஸ்பரன்சினாலே அதுங்க இங்க இருக்குங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். ஆனா கொஞ்சம் இருக்கு போலதான் வந்து தெரியுது. கடந்த ஆண்டு வந்து 96வது இடத்துல நம்ம இருந்தோம். இப்ப 5 பாயிண்ட் முன்னேறி 91வது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. ஆமா. ஆனா வந்து ஊழல்ங்கிறது இங்க எல்லா மாநிலத்திலயும் இருக்கு. மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல மாநில அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் இருக்கதான் செய்யுது. ஆமா. ஃபர்ஸ்ட் இடம் வந்து டென்மார்க் 89 புள்ளிகள் வந்து வாங்கிருக்காங்க. 2வது இடம் வந்து பின்லாந்து 88 புள்ளிகள். அவங்களே 89 தானே டென்மார்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. 11 மார்க் கம்மியா வாங்கிருக்காங்க. நம்ம மார்க் வந்து 39. 40 எடுத்ததான் பாஸ், நம்ம ஃபெயில். 35 பாஸ் இல்லையா? அதெல்லாம் 40 மாத்தி எந்த சரி விடுங்க. ஆனா வந்து ஜி தான் ஊழலை ஒழிச்சிட்டோம், நாங்க தான் திறமையா செயல்படுறோம்ன்றாரு. அதாவது டிரான்ஸ்பரன்சி அமைப்புக்கு தெரியல. இல்ல, இந்தியா கூட்டணி ஆட்சியில இருக்கிற மாநிலங்களால இது வந்திருக்கும். வியூக வகுப்பாளர் பிஜேபிக்காரனா அவங்களோட சாணக்கியர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அமித்ஷா. அவர் ஊழல் ஒழிக்க ஏதாவது வியூகம் வகுப்பாருன்னு பார்த்தா அதெல்லாம் வகுக்கல. புதுசா அவரோட மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுல என்னன்னா, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு முன்னாடி எல்லா அரசு நிகழ்வுகள்லாம் இந்த வந்தே மாதரம் இருக்குல்ல, நேஷனல் சாங்கான அந்த வந்தே மாதரத்தை முழுமையா பாடணும். ஏற்கனவே வந்து நேரு கவர்மெண்ட் சில வரிகளை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே சர்ச்சையெல்லாம் ஆச்சு நாடாளுமன்றத்துல. இப்ப 150வது வருஷத்துல இருக்கிறோம் அந்த வந்தே மாதரம் எழுதப்பட்டு. அதனால வந்து இது நாங்கள் வந்து ஒரு ஆர்டராகவே அனுப்புகிறோம்னு சொல்லி எல்லா பக்கமும் சர்க்குலர் போயிருக்கு. ஸோ அரசு நிகழ்வுகள்ல இனிமேல் வந்தே மாதரம். அப்போ 2 பாடலும் நம்ம பாடணும். ஓகே, அதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும், கொஞ்சம் லென்த்தாக வேற போகுமே. சரி, கவர்மெண்ட் ஜீவனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், கேள்வி கேட்கக்கூடாது. அமித்ஷா உத்தரவுனா. இன்னொரு பக்கம்னா நரவானை எழுதின அந்த 4 Stars of Destiny புத்தகம் பெரிய சர்ச்சை வந்து கிளப்பியிருக்கு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே அதில் இருக்க சில பத்திரை வந்து வாசிச்சாப்புல, அது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அமித்ஷா அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்லாம் சொன்னாங்க. அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்த நாடாளுமன்றத்துக்கு அன்னைதான் பெண் எம்பிக்கள் தாக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா சொன்னதுனால, அதனால மக்களவைக்கு வராம மாநிலங்களவைக்கு போனாப்புல பிரதமர் மோடி. இப்ப என்னன்னா, அந்த புத்தகத்துடைய சில PDF ஃபைல்ஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருந்தது சோசியல் மீடியால. அதை பென் குயின் பப்ளிஷர்ஸ் தான் பப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க தான் வந்து அந்த புக்கை போட்டு மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்குது.
வெளியான உடனே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க டெல்லி போலீஸ். இப்ப பெண்குயின் பதிப்பகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த இதை நாங்க வெளியிடவே கிடையாது, யாராவது திருட்டுத்தனமா வெளியிட்டீங்கன்னா தக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் இருக்காங்க. எங்க இருந்து லீக் ஆச்சுன்னு தெரியல. எங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இருக்காங்க. பட் அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு ராணுவ தளபதியே வந்து சொல்றாரு. அதுக்கு எந்த ஒரு அமைச்சருமே மறுப்பு தெரிவிக்கல, மத்திய அமைச்சர்கள் யாருமே. அது வந்து புக்கு வெளியாகாத புக்கை ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறாங்களே தவிர, அது பெரிய அளவு அதுல சொன்னது பொய், நரவானே பொய் சொல்லியிருக்காருன்னு கூட சொல்லலாங்கிறது ஒரு சர்ச்சை. ராகுல் காந்தி வேணா பொய் சொல்லியிருக்காரு, பட் நரவானே பொய் சொல்லியிருக்காருன்னு யாரும் சொல்லல. நரவானே சொன்னதுதானே ராகுல் காந்தி சொன்னாரு. அது அப்படி எடுத்து கூடாது. நீ ராகுல் காந்தி பொய் சொல்லியிருக்காரு, நரவானே பொய் சொல்லல. ஓகே, ராகுல் காந்தி பொய் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அப்ப பொய்யா தான் பேசியிருக்காரா? அப்படித்தானே சொல்லுவாங்க. எதிர்கட்சியில அப்படித்தானே பேசுவாங்க. சாரி, ஐ மீன் பாஜகவோட எதிர்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி பாஜக. ஆமா, குழப்பிட்டாங்கப்பா. ஆமா, இப்ப என்னன்னா பாஜகவோட எதிர்கட்சி காங்கிரஸ், மக்களவையில எதிர்கட்சி காங்கிரஸ் தானே. அவங்க வந்து காங்கிரஸோட எதிர்கட்சி தலைவர், சாரி மக்களவையில எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு ராகுல் காந்தி. அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு மக்களவையில. ஒரு வழியா பேச டைம் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டை பத்தியும் நிறைய பேசியிருக்காரு. அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவையில சுதந்திரமா பேச விடுங்க, பேசவே விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருக்காரு. நீங்க தான் பேச விட்டதை புக் எடுத்து வந்துடுறீங்க, எங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கதான் இல்லையா? ஆமா, அவர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இந்தியா அந்த டீல் இருக்குல்ல, இந்த டீல்ல அமெரிக்கா கிட்ட நம்ம இந்தியாவை வித்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா போய் அமெரிக்காவை வந்து அங்க அமெரிக்கா கிட்ட இந்தியாவை விற்கிறதுக்கு? நம்ம தாய், நம்ம பாரத மாதாவை வித்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 3% தான் இருந்தது அமெரிக்கா பொருட்களுக்கு வரி, அதை வந்து 25% ஆக்கி இப்ப 18% குறைச்சிருக்காங்க. 3 எங்க இருக்கு, 18 எங்க இருக்குங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு. அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலையெல்லாம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதை பத்தி பட்ஜெட்ல எதையுமே நீங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதுதான் மிடில் கிளாஸ் மக்களே வாங்க முடியாதுல்ல, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. இது வந்து பெரிய ஆட்களுக்கான ஒரு பட்ஜெட். அதே மாதிரி ஜியை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்களை பார்த்தே பேச மாட்டாரு மோடி, அதுவும் ட்ரம்ப்பை பார்த்து பயந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடி வந்து பயந்துட்டாருன்ட்டு. பார்த்து நீ அப்படி சொல்றது ஏற்புடையதே இல்ல. அதே மாதிரி கேள்விகளை கண்டு பிரதமர் மோடி பயப்படுறாருன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி ஆக்சுவலி பார்க்கவே நினைக்கிறேன். அந்த மாணவர்கள் போயிருந்தாங்களே பரீட்சா பே சர்ச்சா, அவ்வளவு மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க. யாரு எழுதி கொடுத்தது? மாணவர்கள் கேள்வி கேட்கிறப்ப எல்லா கேள்வியும் பிரதமர் மோடி பதில் சொன்னாப்ல. ரொட்டீன் என்ன சாப்பிடுவீங்க எல்லாரும் கரெக்டா பதில் சொன்னாப்ல. இல்ல காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நான் கூட பதில் சொல்லுவேன். அதுக்காக சொல்றாருல்ல, சொல்றாரு. ஆனா பதில் சொல்லலங்கிற எப்படி சொல்ல முடியும் ராகுல் காந்தி? இன்னொன்னு கேள்வியை கண்டு பயப்படுறாருங்கிற நானும் ஒத்துக்கல. ஏன்னா எத்தனை கேள்வி எழுதி எக்ஸாம் எழுதி தானே 2 டிகிரி வாங்கியிருக்காரு. ஆமா, 2 டிகிரி வாங்கினாரு. டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு நீ பாக்கணும். என்ன பண்ணாரு? டீ வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் படிப்படியா வந்து மேல வந்தாரு. ஆமா, அப்ப டீ விற்கும் போது டீ என்ன விலைங்கிற கேள்வி எல்லாம் அவர் எதிர்கொண்டு இருப்பாரு. ஆமா, ராகுல் காந்தி ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காப்ல. சரி, ஓகே. அதே மாதிரி ஓம் பிர்லா வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாருல, இந்த மாதிரி பெண் எம்பிக்கள் தாக்க போனாங்க அது இதுன்னு. ஏன்னா அவருக்குமே தெரியல. ஏன்னா G56 இன்ச் அவர் என்ன இந்த இதுக்கெல்லாம் பயந்துருவாரா எதிர்கட்சி எம்பிக்களுக்கு? அதுவும் காங்கிரஸ் எம்பிக்களை வந்து பயப்படுவாரா? அதான் பயப்பட மாட்டாரு. ஓம் பிர்லா தெரியாம சொல்லிட்டாரு. இப்ப அதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு எதிராக. அவரை வந்து சபாநாயகர் பதவியில இருந்து நீக்கணும்னு எதிர்கட்சிகள். இப்ப அவர் என்ன சொல், நீங்க என்ன நீக்கிறது, நானே நீக்கிறேங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு தலை வலிக்குதுங்க, முடியலங்க. திரும்ப வருவாராம். எப்போ வருவார்னா, நான் வந்து அந்த சேர்ல உட்கார மாட்டேன், இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதுல ஒரு முடிவெடுக்கப்படுற வரையும். ஏன்னா எப்படியும் அது வந்து பாஸ் ஆகாதுன்னு தெரியும் அவருக்கு, மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போ வந்து திரும்ப நான் ஜெயிச்சு வந்தேங்கிற மாதிரி அங்க காட்டிக்கலாங்கிறதுக்காக இந்த பில்டப் கொடுத்துருக்காரு. இன்னொன்னு அது வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம இருக்கலாம். உண்மைதான். இவங்க ஏதாவது வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கு, சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. கார்ல விபத்தப்ப ஏர்பேக் ஓப்பன் ஆகுற மாதிரி, வண்டியில விபத்தப்ப ஹெல்மெட்டுக்குள்ள ஏர்பேக் ஓப்பன் பண்ற மாதிரி வச்சாங்கன்னா நிறைய உயிரிழப்பை தடுக்கலாம்ல. சொன்னா நம்மளை கடிக்க வருவாங்க அப்படின்னு மாதிரி போடுறாங்க. 2026 ஆரம்பிக்கும் போது எடுத்த ப்ராமிஸ் ரெசல்யூஷன் செய்ய முடியல. இந்த லட்சணத்துல அவகிட்ட ப்ராமிஸ் டேக்கு ப்ராமிஸ் பண்ண போயிருக்கியாக்கோன்ட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே ஒட்டி போடுறாங்க. 7 நாளைக்கு சாக்லேட் டே, ரோஸ் டே என்னென்னமோ கொண்டாடுறாங்கப்பா ப்ராமிஸ் டேன்ட்டு. சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு போன் கூட 5 வாரத்துக்கு ஒரு முறை அப்டேட் ஆகுது. ஆனா 6 அடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்க, கொஞ்சமாவது அப்டேட் ஆக மாட்டேங்கிறியடா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டி போட்டிருக்காங்க. என்னடா அது, வேற கட்சியோட விருப்ப மனுவை வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, நம்ம கட்சியோட விருப்ப மனுவை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் போட்டிருக்காங்க. தேமுதிகவுல விருப்ப மனு விற்பனை ஆகலன்னு வந்த செய்தியை வச்சு போட்டிருக்காங்க. அதெல்லாம் டாலி பண்ணிடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்ப அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் தான் அவார்டு. செல்வப்பிரந்தை கொடுக்கலாம், பட் ராகுல் காந்தியோட உத்தரவு இல்லாம செல்வப்பிரந்தைங்க பேசுவாப்லையா? ஸ்டாலினோட உத்தரவோட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் டோன் மாறி இருக்கு அவரோட டோனே. சீக்கிரம் குழு அமைங்கிறாரு, கூட்டணி ஆட்சியில என்ன தப்புன்றாரு. ஸ்டாலின் சொன்னதே ஒரு தனிப்பட்ட கருத்துங்கிறாரு. அந்த ரேஞ்சுக்கு இறங்கியிருக்காரு. குட் டெவலப்மெண்ட். அதனால இருக்கு ஆனா இல்ல ஆனா இருக்குங்கிற அவார்டை கொடுத்துடலாம். ஓகே. உங்கள் அபிமான தங்கமயிலில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்களின் அணிவகுப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.